நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பெருமக்கள் எல்லோருமே பாராட்டுக்குரியவர். அதே போல லிங்குசாமி அவர்கள் அவருடைய ஃபேன் நாங்கள், அவருடைய விசிறி, அவருடைய அன்புக்கு, அவருடைய திறமைக்கு, ஆற்றலுக்கு. பிருந்தா சாரதி அவர்கள் அவரை அறிமுகப்படுத்துகிற போதெல்லாம் நான் அவருக்கு தருவதை காட்டிலும் அவரிடமிருந்து பெறுகிற ஞானம்தான் மிக அதிகமாக இருக்கும். அந்த வகையில் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அதே போலவே நீதியரசர் ஐயா அவர்கள் ஒரு எளிமையினுடைய ஒரு வடிவமாக திகழ்கிறவர். பொதுவாக நீதியரசர்கள் காவல்துறை அதிகாரிகள் என்றால் ஒரு பயம் இருக்க வேண்டும். ஆனால் வடுகர் சிவகுமார் அவர்களிடத்திலும் ஐயா அவர்களிடம் எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கிறது தவிர கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் என் மீது அளப்பரிய அனுபவித்திருக்கிறார்கள். வடுகர் சிவகுமார் அவர்களை சொல்லுகிற போது காக்கி சட்டைக்குள் இருக்கிற கவிதை என்று நான் அவருக்கு சொல்லுவேன். ஒரு அற்புதமான ஒரு மனிதர். பொதுவாக காவல்துறையை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் சாதாரண விஷயங்களுக்கு கூட காவல் நிலையங்களுக்கு போவதற்கு பயமாக இருக்கும். ஏனென்றால் முதலில் நமக்கு அங்கு போவது மரியாதை தான். ஆனால் இவரை போன்றவர்கள், பொன் பரமகுரை போன்றவர்கள் எல்லாம் மனிதர்களாகவும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பது மிகப்பெரிய பெருமையாகவும் கருதுகிறேன். அவருக்குள் இருக்கிற அந்த ஆற்றலுக்காக அவரை பாராட்ட வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற போது அவருக்குரிய இம்பார்ட்டன்ஸ், அவருக்குரிய முக்கியத்துவம் குறைந்து போய்விடுமே என்ற ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது என்றாலும் கூட இங்கு பேசியவர்கள் அவரையும் இணைத்து மிக சிறப்பாக பேசியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை பெருமை அளிக்கிறது. அதே போல அங்குக்குரிய அண்ணாச்சி அண்ணாச்சி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்கள் பெயர் தந்துவிட்டால் அந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அன்பு மிகுந்தவர், ஆற்றல் மிகுந்தவர், எல்லோரையும் நேசிக்கிற ஒரு அன்பான ஒரு மனிதர். சில நேரங்களில் எப்படி இருக்கிறீர்கள் என்று பேசுகிற போது சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூட சொல்ல பயமாக இருக்கும். அண்ணாச்சி பேரை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. அதற்காக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்வது உண்டு. ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அதே போல கடைசி நேரத்தில் எனக்கு நம்பிக்கை தந்தார். எப்படியும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விடுவேன், நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இளங்கோவன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களும் ஒரு வங்கியாளர் என்பது பலருக்கு தெரியாத செய்தி, இன்றைக்கு தெரிந்திருக்கிற செய்தியாக இருக்கிறது. அவருக்கும் என்னுடைய நன்றியை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வேள்வியில் பங்கேற்ற மீரான் அவர்களுக்கும், தயாளன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் பாளை மாணிக்கம் அவர்களுக்கும், வந்திருக்கிற பெருமக்கள் அத்துணை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்றிருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் நிஜமாகவே நாங்கள் தேர்ந்தது மிகுந்த மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் அவர்களுக்கு தருகிறோம். அதேபோல் இந்த பரிசுகளை நாங்கள் தருகிற போது இந்த பரிசுகளுக்கான தொகை தருகிறவர்கள் இன்னாருக்கு தர வேண்டும் என்று சிபாரிசு செய்தால் அவர் தருகிற தொகையை நாங்கள் திருப்பி தந்து விடுவோம். இது பத்திரமாக வைத்திருக்கிறீர்கள், உங்கள் சிபாரிசுக்காக நாங்கள் தர முடியாது என்று நான் அடிக்கடி சொல்வேன். நான் ஒன்றை சொல்வேன், ஒரு மென்மையான முரடன் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்று சொல்வார்கள். அது என்ன மென்மையான முரடன் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்றால் மென்மையான முரடர் என்று வேண்டுமென்றால் அழைக்கலாம். அந்த வகையில் நான் எதிலும் சரியாக இருப்பேன் என்பது என்னுடைய நெறியாக இருக்கிறது. என்று பெண்ணிய பதிப்பகம் அந்த நூல், அந்த பதிப்பகம் மிகச்சிறந்த நூல்கள் வந்திருக்கின்றன. குமரன் பதிப்பகம் ஐயா வந்திருக்காங்க. நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸ், டிஸ்கவரி புக் பேலஸ் வெடிப்பண்ண வந்தாங்க. வெடிப்பண்ண இருக்காங்களா? அவங்க சார்பாக இருக்காங்க. வானதி பதிப்பகம் நம்முடையது. மணிமேகலை பிரசுரம் அந்த 2 பேர் இருந்தாங்களே. நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு 3 நிமிட. அடுத்தது புதுக்கவிதை. புதுக்கவிதை கொஞ்சம் அநியமா இருங்க. புகார் பெட்டியின் மீது படுத்துறவங்க கூட இப்பொழுதுதான் ஐயா இங்கே ஆத்திச்சூடியும் 1100 வெண்பாக்களம் என்ற மரபு கவிதைக்காக அவை நிர்மலா கொஞ்சம் விரைந்து வாங்க. அடுத்தது புதுக்கவிதை. புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை, இயக்குனர் சீனு ராமசாமி ஐயா.